B4O5 OH வந்து 4 டைம்ஸ் இருக்கு, அரௌண்ட் 8s2. ஸோ இது Na 2Na ப்ளஸ்ஸாக வெளியே போயிடுச்சுன்னா மீதி வந்து இது ரிமைனிங் 2 மைனஸாக வரும். இந்த 2 மைனஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா அந்த டெட்ரா யூனிட்ஸ் மாதிரி போரான் வந்து 4 இடத்துல இப்படி இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு போரானுக்கும் நடுவில் ஆக்சிஜன் வந்து நமக்கு பைண்ட் ஆகிருக்கும். இங்கே போட்டுக்காங்களா B4O5, B4 வந்துச்சு, O5னா 4 ஆக்சிஜன் வந்துச்சு, இன்னொரு ஆக்சிஜன் வந்து இந்த சென்டரில் இருக்கிற 2 போரானை கனெக்ட் பண்ணும். ஸோ இப்போ OH எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ் இருக்குது. அப்படின்னா வந்து ஒவ்வொரு போரான்லையும் ஒரு OH, ஒரு OH, ஒரு OH, ஒரு OH. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா B4O5 இதனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 மைனஸ் இருக்கும், 2Na ப்ளஸ் வெளியே இருக்க போது, அது கூட வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் 8s2 இருக்கும். இதுதான் வந்து போராக்ஸுடைய பிரிஸ்மேட்டிக் ஃபார்மோட ஸ்ட்ரக்சர். இதில் we have 2 kinds of hybridization with respect to boron. ஸோ சுற்றி 3 பாண்ட் இருக்கு இல்லைங்களா, 1 2 3. இந்த போரான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா sp2 hybridization. சுற்றி 3 பாண்ட் இருக்கிறதுலாம் sp2 hybridized போரானாக இருக்கும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான் இதெல்லாம். ஸோ இந்த போரான் ரெண்டும் பாருங்கள் 4 பாண்ட் இருக்குது சுற்றி. ஸோ sp3 hybridized இருக்கும். ஸோ இதில் அரௌண்ட் ஒரு பிரிட்ஜிங்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 போரானுக்கு நடுவில் பிரிட்ஜிங்காக we have 1 2 3 4 இருக்குது. அது அடிஷன் டு தட் sp3ல ஒரு ஆக்சிஜன் இருக்குது, 4 OH பாண்ட்ஸ் இருக்குது, 4 போரான் ஹைட்ரோ OH பாண்ட்ஸு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிரிஸ்மேட்டிக் ஃபார்ம் வித் ரெஸ்பெக்ட் டு தி போராக்ஸ் ஸ்ட்ரக்சர். இதை டோட்டலாக நம்ம எழுதும் போது எப்படி எழுதுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Na2B4O7.10s2O அப்படின்ற மாதிரி எழுதுறோம். ஸ்ட்ரக்சரலி இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக போராக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதோட ப்ரிப்பரேஷனுக்கு அடுத்து